வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பொடலங்காய் விதை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 7 எடுத்திருக்கேன், மிளகு 20 எடுத்துக்கோங்க, வரமிளகா 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். ஜீரகம் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், உளுந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பொடலங்காய்க்குள்ளே இருக்கிற விதை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். தக்காளி 2 சேர்த்துருக்கேன். நான் புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளி வேணும்னாலும் புளி ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி இல்லைன்னா. தேங்காய் நான் அரை கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சட்னி நிறையா தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். வாணலியில் வதக்கி சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாணலி வச்சுட்டு வாணலி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாணலி இப்போ காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கடலைப்பருப்பு, உளுந்து, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஜீரகமும் கொத்தமல்லி, மிளகு, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். சமயத்தில் நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தக்காளியும் பொடலங்காய் விதையையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி, பொடலங்காய் விதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த விழுது ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இதை சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பாருங்கள்.